ஓகே, இன்றைக்கி வந்து என்ன பகுதி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, முட்காடு பகுதியில் இருக்க கற்கோயிலை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த பகுதி ரொம்ப ஆபத்தாக இருக்கும். என்னோடய துணைக்காக ஒரு ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செஞ்சி வனப்பகுதி மிக மிக ஆபத்தானது. இங்கேருந்து மயில்கள் அதுவும் சத்தத்தை கேட்கலாம். ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் நான் சொன்ன மாதிரி முள்ளம்பன்றிகள், மயில்கள், இந்த மாதிரியான சிறு சிறு விலங்குகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆபத்து கம்மி தான். முட்காடு ஆர்எஃப்ல வந்து சிறுத்தைகள் நடமாட்டம் வந்து சிலது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்கோயிலோட வாயில் பகுதியில் ஒரு சுனைப்பகுதி இருக்குது. அதில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வனத்துக்குள்ளே வேண்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். நான் உங்களுக்கு முன்னமே சொன்ன மாதிரி இந்த வனப்பகுதியை வந்து இது வந்து தெற்கு பகுதி அப்படின்றதுனால இதுக்கு ஒரு வன தெய்வம் இருக்கு. இந்த வனப்பகுதியோட காவல் தெய்வத்தோட கோவில் வந்து இதுக்கு நேராக இருக்கு. நான் அப்புறமேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். சரி, தண்ணி பிடிக்கிறா கொஞ்சம். இது வந்து ரூபாய் நாணயத்தோட சின்னம் நம்ம இப்போ பயன்படுத்திருக்கோம்ல. இது வந்து 5 அப்படி சொல்லுவாங்க. இதுதான் அந்த கால மேப். இது வந்து அந்த கால குளங்கள் அப்படி வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ஒரு வழித்தடங்கள். செஞ்சி மாநகர பேரரசோட வழித்தடங்கள். இதை வந்து இன்னும் யாருமே வந்து ஆய்வு பண்ணல. ஆனால் இதோட வரலாறு எங்களுக்கே தெரியும். நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் இதை பற்றி ஒரு கருத்தும் அவங்க கண்டுபிடிக்கும். சாதாரணமாக என்ன சொன்னால், எனக்கு வந்து ஒரு அளவில் வந்து இது வெறும் அந்த காலத்தில் வந்து நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து தண்ணி போட்டா கொஞ்சம் நாயக்கர் ஆட்சி காலத்தில் அந்த கல்லை வந்து உளிகளை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் இருக்குது. ஓகே, நம்ம தண்ணி குடிப்போம். தண்ணி என்னதான் அசுத்தமாக இருந்தாலும் தண்ணியை மட்டும் என்றைக்குமே நம்ம பகிச்சிக்கூடாது. அவரு குடிப்பாருக்கா? போலாம் வாடா.
சரி, வனப்பகுதிக்கு முன்னாடி செல்லும் போது நம்ம வன தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வந்து நம்மளோட வீட்டுக்கு அது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு. தெற்கு பகுதியில் இருக்க தென்னி அம்மன் தான் இந்த வனப்பகுதியோட காவல் தெய்வம். இந்த வனப்பகுதியை வந்து ரொம்ப அச்சுறுத்தும். உங்களோட என்டர்டைன்மெண்ட்காக நான் இந்த வீடியோஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மழை வர மாதிரி இருக்குது மேலே, ஆனால் கொங்குகள் இருக்குது. கொங்குகளில் நம்ம தங்கிக்கலாம். ஆண்டுதோறும் இந்த கற்கோயிலுக்கு வந்து மக்கள் வந்து பிரார்த்தனைக்காக வருவாங்க. இந்த வருடத்துக்கான பிரார்த்தனை முடிஞ்சிச்சு. நம்ம ஆக்சுவலி சேனையம்மனோட திருவிழாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால இந்த பகுதியோட திருவிழாவை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. சொல்லு வாடா, நான் வர மாதிரியே வரேன். அந்த காலத்தில் இந்த பகுதிகளில் வந்து வரையாடுகள் இருந்து நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கான வரையாடு வந்து மிகவும் ஒரு 5 அடி கிட்ட வளரக்கூடிய ஆடுகள். 5 அடினா அப்படி பார்க்கக்கூடாது, மொத்த ஆடு. இப்போ நம்ம வந்து எப்படி நின்றுட்டு இருக்கோமோ இப்படி 4 கால்களை பயன்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு 5 அடி, அப்போனா 2 அடிக்கு அளவுக்கு வளரக்கூடிய வரையாடுகள் வந்து இந்த பகுதியில் இருந்தது. நான் உங்களுக்கு முன்னாடியுமே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டோட கட்டமைப்புகள். பாறை நீர் ஆற்று ஊற்றுல இருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து விலங்குகளுக்காக சேகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடர் வனப்பகுதி உள்ளதான் நம்ம போக ஆடுகள் மட்டுமே உட்புகக்கூடிய வனப்பகுதி. கிட்டத்தட்ட நான் வந்து போன வருடம்லாம் வந்து பலாக்கொட்டைகளை வந்து விதைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். பலாக்கொட்டைகள்லாம் சாணியில் போட்டு நல்லா தட்டு மாதிரி ஊற்றி தட்டை வந்து இங்கேருந்து பறக்க விட்டேன். இங்கேருந்து எப்படியும் 1 கிலோமீட்டர் அளவுக்கான 1 கிலோமீட்டராவது அந்த சாணி தட்டுகள் வந்து பறந்துருக்கும். இதுதான் என்னுடைய ஊர். கிட்டத்தட்ட அழகாக மாறிட்டு இருக்கு.
இது கோடை காலம்ன்றதுனால நிறையா மக்கள் வந்து இங்கே காய்ந்த சுள்ளிகள் மற்றும் விறகுகளை பொறுக்கிறதுக்காக வருவாங்க. இது அப்பப்போ எல்லாரும் சென்று வர பகுதின்றதுனால கோடுகள் இட்டு காட்டப்பட்டிருக்கு, இந்த வழி தரம் போகணும் அப்படின்ட்டு. முட்காடு பகுதி மிக அடர்ந்த வனம். நமக்கு இந்த மாதிரி கூடிட்டு காமிக்கல அப்படின்னா இந்த இருட்டில் கண்டிப்பாக நம்மளால் தொலைகிற வாய்ப்பு இருக்குது. நம்மளோட மூளைக்குள்ளே பைப்போலார் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த புறாக்கள் தான் இருக்கும். புறாக்கள்லாம் கண்களை கட்டி எங்கே இழுத்துட்டு போனாலும் அதோட சொந்த பகுதிக்கு வந்து அது திரும்ப சேர்ந்துடும். அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து மனிதருக்கும் இருக்குது. செஞ்சி கற்கோயில். இந்த கற்கோயிலுக்கு முழுக்க வந்து பாதுகாப்பு யாருன்னா, நான் சொன்னேன்ல, சிங்கவால் குரங்குகள். என்னோட ஆர்கியாலஜிஸ்ட் படி கற்கால கோயில் வந்து 2000 கணக்கு பண்ணோம். 200, 400, 600, 800, 1000 போயிடுச்சு. கற்கோயில்லாம் கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு பழமையான ஒரு கற்கோயில் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஆனால் அந்த பகுதியில் வந்து எந்த விதமான சான்றும் கிடையாது. அங்கே வந்து அவங்களுக்கான அந்த கலைகளும் கிடையாது. வேட்டையாடுறதுக்கே வந்து கற்களை வந்து கூமான ஒரு கற்களை பயன்படுத்தி தான் வேட்டையாடி உணவு உண்டாங்க. இந்த வனப்பகுதிக்கு அதிகமாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். மழை வர மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ் எடுத்து கிளம்புவோம். நம்ம வந்து மதகு எண் 2க்கு போக போகிறோம். வனப்பகுதி கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் இருக்குது. இவன் வேறு நடுவில், லக்ஷ்மண், இந்த கிறுக்க வேறு கூட இட்டுன்னு வந்துட்டேன். நான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி போயிடுது டக்குன்னு. நல்ல காற்று வருது நண்பர்களே, எனக்கே தூக்கம் வருது. லக்ஷ்மண், என்னடா பண்ற?
நம்ம மழை வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட அந்த கற்கோயிலை சேர்ந்துடலாம். கடுமையான காற்று வீசு. நமக்கு என்னதான் இடையூறுகள் ஏற்பட்டாலும் அந்த தெற்கு கோயில் அம்மன், தென்னி அம்மன் வந்து நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். மழை ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் குயிக்காக போயிடலாம் வாடா. கிட்டத்தட்ட நம்ம பாதி வனத்தில் மாட்டிக்கிட்டோம். இது வந்து மதகு 2. முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். மதகு எண் 2. எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட குரங்குகளும் கூட தங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மழை பகுதிக்கு மழை நேரத்தில் கண்டிப்பாக குரங்குகளும் கற்கோயிலில் இருக்கும். அதுக்கிட்ட சண்டை போட்டு தான் நம்ம அது கூட தங்கி ஆகணும். குயிக். சொல்ல இந்த வாட்சை கட்டு. டப்புன்னு கட்டுறா. டே டப்புன்னு வாடா. கேட்டுறா வாட்சை கட்டுறான். தீப்பெட்டிலாம் பேக்குள்ளே போட்டுமோ சரியா? டப்புன்னு கேட்டு குடு டக்குன்னு கூறான். பாரு நீர் ஆற்றை கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் பேக்குள்ளே போட்டு மாட்டோம். தீப்பெட்டி பத்திரம். தீப்பெட்டி எடுத்துட்டு வந்தியா? எங்கே எடுத்துன்னு வந்தேன். அடா பாவி. நீங்கள் தானே வாங்கினீங்க கடையில். இப்போ எங்கே போய் நிற்கிறது நம்ம? மேலே கற்கோயில்னு ஒன்று சொல்லின்னு உனக்கு தெரியலையா? அதுவா வனப்பக்கம் பாறைகளில் வந்து கொஞ்சம் கூர்ந்து நடக்கணும். இல்லைன்னா அடிப்பழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட பாதி கட்டத்தை தாண்டிட்டோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் நேரம். இந்த வீடியோ பார்க்குற நாளன்னைக்கு யாருக்காவது பிறந்த நாள் இருந்தால் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாட்கள் வந்து நாங்கள் வந்து தமிழ் மொழியில் ஒரு பாடுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் நினைக்கிறேன். நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, அவ்வளோ முடிஞ்சிச்சு. கற்கோயிலோட குகைகள் கிட்டத்தட்ட 300 அடிக்கான ஆழங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் என்னால் ஒரு
நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சூர்யா, பரமேஸ்வரன், முபாரக், அப்புறம் சில பல நண்பர்கள், நான் திருவண்ணாமலையை சேர்ந்த நண்பர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கிட்டத்தட்ட குகைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து கற்கோயிலோட குகைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். வீடியோஸ் எடுக்கிறதுக்கான ஃபோன் பேட்ரிஸும் இல்லை. கிட்டத்தட்ட வந்து பேட்ரி வந்து ஃபுல் ஸ்விட்ச் ஆக போகுது. இந்த வீடியோஸ் எடுக்கும்போது சார்ஜஸ் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டு வந்தேன். பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். நம்ம 2வது கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கள்ளர்கள் பொதுவாக வந்து ஒரு சண்டை ஈடுபட மாட்டாங்க. ஏதாவது போர் அப்படி நடக்குது அப்படின்னா குகைகளுக்குள்ளே போயிட்டு பதுங்கிடுவாங்க. முக்கியமாக அவங்களோட கற்கோயிலுக்கு வந்துட்டோம். கற்கோயில் இந்த பகுதியில் இருக்குது. நம்ம இப்போ போயிருக்கிறது வந்து நாயக்கர் கால ஆட்சியில் கட்டப்பட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நானே ஒன்றும் முழுசாக நடந்துட்டோம். ஓகே, குரங்குகள் இருக்கான்னு செக் பண்ணி போனோமா? இல்லை, பொங்குகளுக்கு எங்கேயோ போய் பதுங்கிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பலாம். நாயகர் கால ஆட்சி கட்டத்தில் செதுக்கப்பட்ட இதுதான் இந்த பகுதியோட தெய்வம். நம்மளோட என்ன, நம்ம வந்து இப்போ ஒரு மனுஷங்களா அப்படி இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான, இங்கே பாருங்கள், இது ஒரு தெய்வம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இது அவங்களோட முன்னோர். கிட்டத்தட்ட என்னென்ன இங்கே பாருங்கள், ஆடையும் உடுத்துருக்கு. ஆடை கிடையாது, இது இவ்வளோதான் ஆடை. இது வந்து நம்ம ஒட்டியானம் சொல்லுவோம்ல. ஓகே, செகண்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.